ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடை தேர்வாளர்கள் ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே பார்த்தீங்கன்னா 1½ மாத காலங்களாகவே மேலாகவே இனிமேல் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமே இருக்காங்க. இதுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லியும் வெயிட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்காம இல்லை, இன்னைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு பண்ணுவாங்க ரிசல்ட் அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டு இனிமே அப்டேட் கொடுக்கல. என்ன எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்தீங்கன்னா முக்கிய தகவல் அனைவருக்குமே ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்றத பார்க்கலாம். அதனால் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிசம்பர் மாதமே நேர்காணல் போய்விட்டு அனைவருமே நேர்காணலுக்கான இறுதி பட்டியலுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த இறுதி பட்டியலை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ரெடியே இருக்கா? லிஸ்ட்டெல்லாம் ரெடியாக இருக்கா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. இதனால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்கலையா? இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணலே நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் முடித்து விட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா? இல்லை செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன நிலையில் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இது யாருக்கெல்லாம் முன்னுரிமை இருக்குது, எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே வழங்கியிருக்காங்க. என்ன உண்மை நிலவரம் என்ன? இந்த ரிசல்ட் எதனால் அப்டேட் பண்ணல? இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். இனிமேல் நம்மளுக்கு கொடுக்கல சொன்னால் நம்ம டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன்களுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜனவரி 6ஆம் தேதி வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்தது. பொங்கல் முடித்த உடனே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியே முடிந்தது. இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்டேட் கொடுக்கல. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இன்று 5ஆம் தேதி இல்லையா? இன்று சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எதிர்பார்ப்புகளும் நிறைய செய்திகளும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அதனால் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியே இருக்குது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்கள் வெயிட் பண்ணி இல்லை அப்படின்னா போராட்டத்தில் இறங்க போகிறதாகவும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக கூட்டுறவுத்துறை அதிரடியாக முடிவுகள் செய்திருக்கிறதாக ஒரு செய்தியும் வெளியே இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டும் அப்டேட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி இரவுக்குள்ளே யாருக்காச்சும் அப்டேட் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணலாம் நடக்காமல் இருந்துருச்சு இல்லையா? அந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு 2 நாட்களாகவே சில மாவட்டங்களுக்கு நடந்து முடித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில சென்னை இது போன்ற ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் முடித்து விட்டு அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதனால தான் அப்டேட் ஆகலையா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3200 வேகன்சிக்கு ஓவராலாகவே 5,00,000 3,00,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபில்டர் பண்ணி நம்மள பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேகன்சிக்கே ஒரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து மெரிட் லிஸ்ட் பண்ணுறதே கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதனால் தான் டிலே ஆகுதா அப்படின்னு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்தது. அதுக்கப்புறம் பெரும் கனமழை வந்தது. நேர்காணல் முடிந்த உடனே அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லாமல் தான் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அது முடித்துவிட்டு இப்போ தான் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒரு 90%
பார்த்தீங்கன்னா, ஸோ முடித்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் லிஸ்ட்லாம் வந்து ரெடியா இருக்கு. ஃபைனலிஸ்ட் ஒரு 10 மாவட்டங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இருந்தாலும் கூட்டுறவுத்துறை மேலிடம் வந்து என்ன சொல்றாங்க, அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத குடுத்தாங்க அப்படின்னா, நம்பளுக்கு இந்த ரிசல்ட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து சில மாவட்டங்களுக்கு ரெடியா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அனைவருக்குமே தெரியும். நேர்முக தேர்வு மூலமா நீங்க இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ண போறாங்க. அந்த நேர்முக தேர்வு மூலமாக ஸோ உங்கள வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதில நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருந்தது? உங்களுடைய பேச்சு திறமை, உங்களோட பொறுமைகள் வந்து இருக்கா? அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதில ஒரு 50 மார்க் வந்து குடுத்துருப்பாங்க. நேர்காணல்ல. அந்த 50 மார்க்கும் நீங்க எடுத்திருக்கக்கூடிய கட் ஆஃபும் கட் ஆஃப் வந்து ஒரு 90% மேல இருந்தாலே போதும். நீங்க இந்த வேலைவாய்ப்புல ஸோ கரெக்ட்டா நீங்க மெரிட் லிஸ்ட் வந்து வந்துருங்க. இது 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வந்திருக்கீங்க. இது வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத ஸோ செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி அதன் மூலமாகவும் சீனியாரிட்டி அடிப்படையில வேலை வந்து வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில தான் அனைவருமே ப்ராப்பரா வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? ப்ரமோஷன்லாம் இந்த வேலையில எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன பொறுத்தளவுக்கு நீங்க 10 வருட காலங்களாவே ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதுக்கு மாரி தான் ப்ரமோஷன் அப்படின்றத ஒரு பேச்சே வந்து எடுப்பாங்க. அதெல்லாம் அதே மாரி தான் இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா, சில ஒரு பேருக்கு வந்து ப்ரமோஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸிங்லாம் அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் 2023 பொறுத்தளவுக்கு நெறைய பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? கேஸெல்லாம் வந்து போயிருந்தாங்க. இதே மாரி இந்த இதில கூட நெறைய ஊழல் வந்து நடந்திருக்கு. இந்த ரேஷன் கடை வேலையில நெறைய ஊழல்கள்லாம் வந்து நடக்கு அப்படின்ற மாரி ஸோ சில பிரச்சனைகள்லாம் வந்து சிக்கல் வந்து இருக்கு. இந்த சிக்கலின் அடிப்படையில கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட இன்று நாளை எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை வேலையுடைய ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாக போகுது. அதனால அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால அனைவருக்குமே இன்னுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கல. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் வந்து நாளை முதல் நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடித்த உடனே நம்மளுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் அவங்களுக்கும் நடந்துரும். இதே மாரி மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ரெடியா இருக்கு. அ மேலிடம் வந்து சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டு குடுத்துருவாங்க. அதெல்லாம் இந்த ரிசல்ட் குறித்து நம்ம வந்து டிஆர்எஃப் மூலமா கால் பண்ணி கேட்டா கூட, காலே வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆக மாட்டேது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து முடக்கியிருக்காங்க. ஏன்னா அனைவருக்குமே தெரியும். ரிசல்ட் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. எவ்வளோ டிலே ஆயிருக்கு அப்படின்றத. அதனால ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுவாங்க. இருந்தாலும் எதன் மூலமா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னா, இதுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட்டே அப்டேட் குடுப்பாங்க. செலக்ட் ஆனவங்க எங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். நேர்காணல் போகும்போது உங்கள வந்து என்ன கேள்விகள் வந்து கேட்டாங்க. சில பேர் விசாரித்துலாம் வந்து அனுப்பியிருப்பாங்க. இது மாரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. இதன் அடிப்படையில் தான் அனைவருமே வழங்கியிருக்காங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.